அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு முதல் பகுதியில் உள்ள பன்முகத்தன்மையினை அறிவோம் என்ற பாடத்தை நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அந்த பாடம் 6ஆம் வகுப்பு தானே, மிகவும் எளிமையான பாடம் என்று நினைக்கக்கூடாது. எந்த ஒரு பாடத்துலையுமே எப்படி வேணாலும் ட்ரிக்கி கொஷின்ஸ் நம்மளால் கேட்க முடியும். அதனோட புரிதல் நல்லா நம்ம முழுமையாக அதனோட சாராம்சத்தை புரிஞ்சிருந்தால் மட்டும்தான், அதாவது புக்கிலேருந்து அப்படியே கேட்காம, அதாவது ஓனாக கேட்குற கொஷினுக்கு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதனால் நீங்கள் நல்லா இந்த லெசனில் தரவாக இருக்கீங்களான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. கொஷினுக்குள்ளே போகலாமா? இந்திய மக்கள் பழக்க வழக்கங்கள், மொழி, பண்பாட்டால் வேறுபட்டிருந்தாலும் ஒற்றுமையாய் வாழ்வதை நாம் எவ்வாறு குறிப்பிடலாம்? அதாவது பழக்க வழக்கம், மொழியால் மக்கள் வேறுபட்டிருந்தாலும் ஒற்றுமையாய் வாழ்வதை பன்முகத்தன்மை என்று குறிப்பிடுகிறோம். இதில் பல்வேறு பன்முகத்தன்மை இருக்குது. சும்மா அதை மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். நில மற்றும் வாழ்வியல் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை மற்றும் பண்பாட்டு பன்முகத்தன்மை. இதில் குடும்பம் மற்றும் சார்ந்து வாழ்தல் என்ற பன்முகத்தன்மையானது மேற்கண்டவற்றில் பன்முகத்தன்மையில் வருகிறது? ஆன்சர் சமூக பன்முகத்தன்மை. இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு முக்கிய காரணம் எது? இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு முக்கிய காரணம் இடம்பெயர்தல். ஒரு கூற்று காரணம் கொஸ்டின். இந்தியா ஒரு கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது கூற்று. காரணம்: மலைகள், பீடபூமிகள், பள்ளத்தாக்கு, சமவெளி, ஆறு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு கண்டம் என்று அழைக்கப்படும். இதில் கூற்று தவறு, காரணம் சரி. அதாவது இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் கண்டத்தில் காணப்படும், அதாவது மலைகள், பீடபூமிகள் என்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்டுள்ள மிக பரந்த நிலப்பரப்பாக உள்ளதால் இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. கண்டத்தில் காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்தியாவில் காணப்படுவதால் இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு இடத்தின் டேஸ் கூறுகளை நிர்ணயிப்பது அந்த இடத்தின் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள். ஒரு இடத்தின் பொருளாதார கூறுகளை தீர்மானிப்பது அந்த இடத்தின் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள். மக்களின் உணவு, உடை, தொழில், வாழ்க்கை தரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது எது? மக்களின் உணவு, உடை, தொழில், வாழ்க்கை தரத்தில் மற்றும் தாவர விலங்குகளின் மீதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது நில பன்முகத்தன்மை. இந்தியாவில் அதிக மழை பெறும் இடமான மவுசின்ரம் மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா. இந்தியாவின் மிக குறைந்த மழை பெறும் ஜெய்சல்மர் பகுதி மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தான். சமூகத்தின் அடிப்படை அலகு எது? சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். இந்தியா எம்மதத்தை அரசு மதமாக அங்கீகரிக்கிறது? இந்தியா எம்மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. இந்தியாவில் வாழும் எவரும் எம்மதத்தையும் பின்பற்றலாம். இந்தியாவில் காணப்படும் மொழி குடும்பங்கள் எத்தனை? 4. இந்தியாவில் காணப்படும் மொழி குடும்பங்கள் 4. அவை திராவிடம், இந்தோ ஆரியன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். திராவிடம், இந்தோ ஆரியன், ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன். தமிழ் மொழியானது திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. இந்தியாவில் அதிகம் பேசப்படுவதாக 2011 கணக்கெடுப்பின்படி 5 மொழிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அவை: முதலில் இந்தியாவில் மிக அதிகம் பேசப்படும் மொழி எது? ஹிந்தி. 5வதாக மக்கள் அதிகம் பேசும் மொழி தமிழ். இப்போ மேலிருந்து, அதாவது அதிகபட்சத்திலிருந்து குறைந்தபட்சமாக
5 மொழியை வரிசையாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்தி, 2வதாக பேசப்படுவது வங்காளம், 3வதாக தெலுங்கு, 4வது மராத்தி, 5வது மக்கள் அதிகமாக பேசும் மொழி தமிழ். இந்திய அரசியல் அமைப்பில் மொழிக்கு எத்தனாவது அட்டவணை மொழியானது எத்தனாவது அட்டவணையில் உள்ளது? 8வது அட்டவணை. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. செம்மொழிகளாக மொத்தம் எத்தனை மொழிகள் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ளது? 6. அதில் முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது? தமிழ், 2004ஆம் ஆண்டு. 2005ஆம் ஆண்டு எம்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? சமஸ்கிருதம். 2008ஆம் ஆண்டு எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டன? 2, கன்னடம் மற்றும் தெலுங்கு. 2016ஆம் ஆண்டு எம்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஒரியா. 2013ஆம் ஆண்டு மலையாளம். அதாவது 2004 தமிழ், 5 சமஸ்கிருதம், 8 தெலுங்கு கன்னடம், 2013 மலையாளம், 2016 ஒரிசா. இதுவரை கண்டறியப்பட்ட கல்வெட்டுகளில் 60% எம் மாநிலத்தை சார்ந்த எம்மொழி கல்வெட்டுகள். இந்தியாவில் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் 60% தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ்மொழி கல்வெட்டுக்கள். பிஹு என்ற நடனம் எம் மாநிலத்தின் மாநில நடனம்? அசாம். ராசலீலா என்ற நடனம் எம் மாநிலத்தின் மாநில நடனம்? உத்தரப்பிரதேசம். த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஜவஹர்லால் நேரு. அப்புத்தகத்தில் இந்தியாவை பற்றி அவர் குறிப்பிட்ட முக்கியமான வாக்கியம் எது? வேற்றுமை இந்தியா, வேற்றுமையில் ஒற்றுமையுள்ள நாடு என்று அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இனங்களில் என்று இந்தியாவை குறிப்பிட்டவர் யார்? வரலாற்றறிஞர் V.A. ஸ்மித் என்பவர் வரலாற்றறிஞர். எம் மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கம்பூசியம். நன்றி.